சிக்கன் புட்டு சாப்பிட்ருக்கீங்களா? நல்லா உதிரி உதிரியாக சாஃப்டாக பஞ்சு மாதிரி சாப்பிட்றக்கே சூப்பர் டேஸ்ட்டில் இருந்துச்சு. செய்யலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு 1/4 கிலோ அளவு சிக்கனை எலும்பு இல்லாமல் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் 10லேருந்து 15 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். அந்த கேப்பில் ஒரு பெரிய வெங்காயம் 2 பச்சை மிளகாயை துண்டு துண்டாக நறுக்கி வச்சுக்கலாம். வெந்த சிக்கனை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் மிளகாப்பொடி, தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 2 ஓட்டு ஓட்டினோம்னா நல்லா உதிரி உதிரியாக அரைஞ்சி வந்துடும். ஒரு சட்டியில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு, கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் வெங்காயம் ஆட் பண்ணி 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அந்த பச்சை வாசம் போய் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இந்த அரைச்சி வச்சுருக்கிற சிக்கனையும் ஆட் பண்ணி கொஞ்சமாக சிக்கன் மசாலா, கொஞ்சமாக மிளகாப்பொடி, உப்பு பத்தலைனா லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா உதிரி உதிரியாக வர வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் கிளறினதுக்கப்புறமா இது கூடவே 2 முட்டையும் உடச்சி ஊற்றி முட்டை கலவா சால்ட் அண்ட் பெப்பர் போட்டுட்டு அந்த முட்டையும் சிக்கன் கூட சேர்ந்து நல்லா உதிரி உதிரியாக வெந்து சாஃப்டாக வந்துடும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கிளறினாலே போதும், சாஃப்டாயிடும். லாஸ்ட்டில் இறக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பெப்பரு, மல்லித்தழை தூவி இறக்குறோம்னா அவ்வளோதான், புட்டு ரெடி. நெக்ஸ்ட் டைம் சிக்கன் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் சிக்கன் எடுத்து வச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சீரியஸ்லி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.